ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா, அதோட டே 21 கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லைவ் செஷன் கிடையாது, இது ஒரு ரெக்கார்டிங் செஷன். ஸோ அதனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதுவும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷினில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம கொண்டு போகிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை வேணும், அப்புறமா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த கொஷின் நம்பர் என்ன பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணி இந்த டவுட் இருக்குன்ற மாதிரி அந்த யூடியூப் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த நாள் ஃபர்தராக அடுத்த கிளாஸஸ் நம்ம வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டவுட் இருந்துச்சு நான் கேட்க முடியலன்ற மாதிரி யாரும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் அதுலேருந்து கண்டிப்பாக அடுத்த நாள் டெஸ்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம போயிடலாம் டேரெக்டாக. ஸோ டே 21 ஸோ டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். சரி, டே 21. So first so extreme circle day 21 first find out the incorrect path regarding the boundaries of India. So இந்த மாதிரி path சரிங்களா, ஸோ இன்கரெக்ட் கரெக்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அதிகமாக தவறு பண்ணுறது வழக்கம். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஷின் ஆன்சர் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே கொஷின் நல்லா படிக்க கற்றுக்கோங்க. சரி, ஆர்வ கோளாறில் தவறுதலாக நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ டெஸ்ட் எழுதிருக்கும் போது தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 20 டெஸ்ட் முடிச்சிட்டோம். இந்த 20 டெஸ்ட்லையுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து நீங்கள் தவறு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான தவறை நம்ம திருத்தினாவே மினிமம் ஒரு 5லிருந்து 7 கொஷின் என்ன பண்ணிடலாம், தப்பு இல்லாமல் ரைட் ஆகிடலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம்ஸில் போகும்பொழுது இதில் தமிழில் நம்ம தெளிவாக தவறானதுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ போர்டு எக்ஸாம்ஸில் நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா தவறானது வேர்டை மென்ஷன் பண்ணுறது, சரியானது அல்ல. சரியா? ஸோ இன்கரெக்ட் கொடுத்துருக்க மாதிரி தான். ஸோ நாட் கரெக்ட். சரியா? ஸோ ராங்குன்ற வேர்டை எக்ஸாக்டாக சொல்கிறது இல்லை, தவறுன்ற வார்த்தையை நேராக உபயோகப்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன, அதாவது நம்ம 200 கொஸ்டின் எழுத போகிறோம், 3 மணி நேரத்தில் எழுத போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த பொறுமையாக இருக்கும், அவ்வளோதான். மீதி 2.5 மணி நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம வேகமாக தான் கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த கொஸ்டின் போகணுன்ற மாதிரி வேகமாக தான் ஓடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற வேகத்தில் பண்ணுற தவறுகள் நிறையா இருக்கும். அந்த தவறை திருத்திக்கோங்க. ஸோ 20 டெஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு அந்த தவறுகள் இருந்திருக்கலாம். சரியா? ஸோ இனிமேல் இதை நான் கொஞ்சம் சொல்கிறேன், இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக ஆன்சர் பண்ணுறதை கற்றுக்கங்க. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான், தப்பு பண்ணி தான் என்ன பண்ண முடியுங்க, கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வேறு வழி இல்லை. நம்ம டெஸ்ட்குள்ளே போயிடலாம், சாரி எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேத் ரிகார்டிங் தி பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட எல்லைகள் தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? அப்போ தவறான இணை, ஸோ நார்த் வெஸ்ட். சரி, நார்த் வெஸ்ட் பாகிஸ்தான் போட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட்டில் பூட்டான் போட்டிருக்காங்க. வடமேற்கில் பாகிஸ்தானா, சரி மேற்கில் தான் பாகிஸ்தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி என்னங்க, பூட்டான் எங்கே இருக்கும்னா வடக்கில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே தவறு. சரியா? அப்போது தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் என்னங்க, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட்டான ஆன்சர். சரி, ஸோ ஆன்சர் எல்லாமே என்னங்க ஈஸியாக புரியுற மாதிரி ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தேவையில்லாமல் அதுக்கு இருக்க தேவையில்லை. ஸோ விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தானும் பூட்டானும் எங்கே இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவோட மேற்கு பகுதியில் இருக்குது, பூட்டான் எங்கெங்கே இருக்குது, வடக்கு பகுதியில் இருக்குது. சரிங்களா? ஸோ எங்கெங்கே பவுண்டரிஸுங்கிறதையும் பார்த்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஷேரிங் பார்டர்ஸ் வித் மோஸ்ட் ஸ்டேட்ஸ். சரி, இந்தியாவோட அதிக அதாவது மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம். ஸோ யாருக்கு அதிகமான மாநிலம், அது நடுவில் இருக்க மாநிலமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். என்னங்க, ஸோ ஆப்வியஸ்லி உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ அப்போ உத்தரப்பிரதேஷ் எத்தனை மாநிலங்கள் கூட சேர்ந்துக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட என்னங்க ஒரு 8 மாநிலத்து கூட உத்தரப்பிரதேஷ் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதில் ஒரே ஒரு மாநிலம், சரியா, இதில் இருக்க மேகாலயா இருக்கு இல்லையா, ஸோ மேகாலயா வந்து அசாம் கூட மட்டும்தான் பிரிச்சுக்கும். சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் அந்த உத்தரப்பிரதேசம் மேகாலயா நம்ம படிச்சிருக்கோம். எப்படின்னா அதிக ஸ்டேட் கூட அப்படிங்கும் பொழுது இது மொத்தம் என்னங்க ஒரு 8 ஸ்டேட் கூட எல்லைகளை பிரிச்சுக்குதுன்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ மேகாலயா என்னங்க ஒரே ஒரு ஸ்டேட் கூட மட்டும்தான். ஸோ அசாம் கூட மட்டும்தான் என்னங்க மேகாலயா பிரிக்கும். சரி, அதாவது தன்னோட எல்லைகளை வச்சிருக்கும். அதே மாதிரி தான் சிக்கிமும். சரிங்களா? சிக்கிமும் அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால் கூட மட்டும் தான் என்னங்க ரிலேஷனாக இருக்கும். சரியா? மேற்கு வங்காளத்து கூட மட்டும் ரிலேஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் முக்கியம். சரி, நெக்ஸ்ட் மேன், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, எது தவறானதோ அதை கேட்குறாங்க. சரி, ஸோ லேட்டிடியூடு லாங்கிடியூட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்தியாவோட தவறான கூற்று, ஸோ இந்தியாவோட அட்சரேகை. சரியா? ஸோ 8.8 டிகிரி 4 சரி, வடக்கு அச்சம் முதல் 37 டிகிரி 6 என்னங்க அச்சம் நீண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட தீர்க்க ரேகை, அதாவது லாங்கிடியூட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 69 டிகிரி ஆஃப் 7 ஈஸ்டும் டு என்னங்க 97 டிகிரி ஆஃப் 25 ஈஸ்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டில் இன்கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது ரெண்டில் என்னங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அப்படி தானே, இந்தியாஸ் லேட்டிடியூட் என்னங்க, ஸோ 8 டிகிரி தான். அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னங்க, தவறு. செகண்ட் ஒன் ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, ஸோ 3வது கொஸ்டினில் செகண்ட் ஒன்று ஏன் தவறு அப்படின்னா 68.7 சரி 68 டிகிரி
7 டேஷ் இதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நாங்கள் தவறாக கொடுத்துருங்க. 97.25 ரைட்டு. ஸோ நல்லா கவனிங்க, இது சின்ன விஷயம் தான் சரியா. ஸோ நிறைய வாட்டி போல்டு இது மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பார்க்குறோம், நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இது ஒரு சின்ன இது மட்டும் தான். ஸோ 68க்கு பேர் என்ன பண்ணியிருக்கோம், 69 கொடுத்துருக்கோம் சரி. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவறாக இருக்குது சரியா. ஸோ நெக்ஸ்ட் மேன், which state has a longest coastal line சரிங்களா. ஸோ மிக நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம். ஸோ ஆப்வியஸ்லி என்னங்க, குஜராத் தான். அதிகமான கடல் எல்லைகளை கொண்ட மாநிலம் குஜராத் தான் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட என்னங்க, குஜராத் தான் மிக அதிகமான எல்லைகளை கொண்டுள்ளது. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே சரி. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருமே ரைட் ஆயிருப்பீங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 5th ஒன், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட். ஸோ இதுவும் இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் தவறான கூற்று கேட்குறாங்க. ஸோ இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 1 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. ஸோ இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை என்னங்க 82 டிகிரி 30 டேஷ் ஸோ கிழக்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் தவறான கூற்று கேட்குறாங்க. அப்போ தவறான கூற்றுனா என்னங்க, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தவறு சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் என்னங்க தவறு. ஸோ எத்தனை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க, இட்ஸ் அபவுட் 2 hours சரிங்களா. 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following region is also known as Tibetan Himalayas சரி. Tibetan Himalayas. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயஸ் தானங்க திபெத்தியன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னங்க ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், டேரக்ட் கொஸ்டின். ஸோ புக்லேயே நேரடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது திபெத்தியன் ஹிமாலயஸ் தான் நாங்கள் நேரடியாக சொல்கிறாங்க சரியா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் திபெத் இருக்குது, அதில் திபெத் பீடபூமியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அமைஞ்சிருக்கு, அதில் ஸோ திபெத்தியன் இமயமலைன்னு இதை சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ் இமயமலை சரியா. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா. ஸோ நேம் ஆஃப் தி இந்தியா இஸ் derived from the name of the கங்காஸ் ரிவர்ஸ் சரி. ஸோ இந்தியாவோட பேர் கங்கை அப்படின்னு நதியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படியா. ஸோ இந்தியாவோட நிலப்பரப்பு அதோட சதுர கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க சரி. ஸோ இது ரெண்டில் இன்கரெக்ட் கேட்குறாங்க சரி. இன்கரெக்ட் கேட்கும்பொழுது சதுர கிலோமீட்டர் ரைட்டு தான் சரி. 32,87,263 சரி. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் என்ன தவறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42% சரியா. மொத்த பரப்பளவு என்னங்க 4.2% இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 32,87,263 சரி. அதில் இந்த 4.2% நாங்கள் தவறாக கொடுக்குறோம், 2.4%. ஸோ இது ரெண்டு என்னங்க மாறி இருக்கு. ஸோ இது தவறு. அதே மாதிரி இந்தியாவோட பேர் சரி. ஸோ எந்த நதி பேர்லங்க, சிந்து நதி பேரில் தான் இருந்துச்சு. அப்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெண்டுமே தவறு, இரண்டுமே தவறான ஒன்று. ஸோ அதுக்கடுத்து 8th கொஸ்டின் பேர்லாம் சரி. 8th கொஸ்டின், ஸோ which of the following passes is present in ஹிமாச்சல் பிரதேஷ். எந்த கணவாய் ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாக போகுது சரியா. சிப்கிலா கணவாய் தான் நாங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாக போகுது. ஸோ காரகோரம் எது வழியாக போகுது, ஸோ காரகோரம் என்னங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ காரகோரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக போயிட்டு இருக்கு. ஸோ பொமிடிலா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் சரிங்களா. அருணாச்சல் பிரதேஷ் வழியாக பொமிடிலா போகுது சரிங்களா. ஸோ நாதுலா எல்லாம் தெரியுமா. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரி. நாதுலா வந்து எங்கே போகிறோம்னா சிக்கிம் சரி. அது நாதுலாவும் ஜெலிப்லான்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே நாங்கள் சிக்கிமில் பாஸ் ஆகுது. ஸோ சிக்கிலா தான் எங்கங்க ஹிமாச்சல் பிரதேஷில் பாஸ் ஆகுது சரியா. ஸோ இது எல்லாமே நாங்கள் கரெக்டாக இதை மட்டும் நம்ம டேபிள் மாதிரி போட்டு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க சரியா. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே ஒரே நோட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லா ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகும் சரிங்களா. நெக்ஸ்ட் மேன், ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட். ஸோ இதுவும் இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க சரியா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவறான நேத்தியத்திற்கு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானோட எல்லைகளை பிரிக்கிற கோடை பற்றி பேசுகிறாங்க, பார்டர் லைனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பாகிஸ்தானோடதும் பங்களாதேஷும் கொடுத்துருக்காங்க. எல்லைகளோட பேர்கள் தொடர்பானது சரிங்களா. ஸோ எல்லை கோடுகள் பாகிஸ்தான் என்னங்க ரெட் கிளிஃப், பங்களாதேஷா என்னங்க மக்மோகன், ரெண்டுமே நான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்க ரெண்டுமே தவறு சரியா, ரெண்டுமே தவறு சரியா. ஸோ மக்மோகன் லைன் வந்து யாரோடது பார்த்தா சைனாவோடது சரியா. ஸோ பாகிஸ்தானோடது தான் ரெட் கிளிஃப் சரி. அப்போ பங்களாதேஷோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியா. ஸோ பங்களாதேஷோடது பர்பசால் சரிங்களா, பர்பசால்னு சொல்லுவாங்க பங்களாதேஷோடது சரியா. ஸோ அதனால் என்னங்க இதுவும் தவறு சரி. அப்போ ரெண்டுமே தவறு. which is smallest union territory in India. ஸோ இந்தியாவில் மிக சிறிய யூனியன் பிரதேசம் ஸோ லட்சத்தீவு தான் சரி. லட்சத்தீவு தான் இந்தியாவோட மிக சிறிய யூனியன் பிரதேசம். ஸோ மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் கேட்டாங்க அப்படின்னா அப்போ அந்தமான் நிக்கோபார் சரியா. ஸோ பெருசுன்னு கேட்டால் அந்தமான் நிக்கோபார், சின்னதுன்னு கேட்டால் லட்சத்தீவு.
அடுத்ததும் இன்கரெக்ட் பேர் தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ இன்கரெக்ட் பேர் தான். ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரூ மிர்சாபூர். ஸோ மிர்சாபூர் வழியாக தான் நாங்கள் இந்தியாவோட மத்திய தீர்க்கரேகை செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடகரேகை மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜபல்பூர் வழியாக செல்கிறது. அப்போ எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே சரியானது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம பிக் பண்ணணும். ஸோ ஒன்றும் இரண்டுமே நாங்கள் தவறு இல்லை. நெக்ஸ்ட் ஒன் 12th கொஸ்டின். ஸோ விச் கண்ட்ரி ஷேர்ஸ் தி லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர் வித் இந்தியா? இந்தியாவோட அதிகமான எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற மாநிலம் எது? கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவோட அதிக எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற மாநிலம் பங்களாதேஷ். சரிங்களா? ஸோ சாரி மாநிலங்கிறேன், நாடு. சரியா? பங்களாதேஷ்னா அதிக எல்லைகளை பகிர்ந்துக்குது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட என்னங்க 4156. பங்களாதேஷோட எல்லை எவ்வளோ பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா 4156. சரிங்களா? ஸோ 4, 5, 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில ஒரு 1 மட்டும் போட்டுக்க வேண்டியதான். சரி, 4156 4, 5, 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இடையில ஒரு 1 மட்டும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்தியாவோட அதிக எல்லைகளை. ஸோ இதுவே கம்மின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆப்கானிஸ்தான் தான், 106 கிலோமீட்டருங்க. சரியா? கம்மின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் தான் 106 கிலோமீட்டர். சரியா? ஸோ ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் லெட்டர் 6ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போது 6ன்ற ஞாபகம் வச்சுனாவே என்னங்க 106 ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. சரியா? அப்போ 106 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ கம்மியான எல்லைகளை பகிர்ந்துக்கிறது 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான். அதிகமான எல்லைகள் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ். தட் இஸ் 4, 5, 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இடையில ஒரு 1 போட்டுக்கணும், அவ்வளோதான். 4156 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்ததும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. சரி, சவுத்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்ற பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இந்திரா கோலும் இந்திரா பாயிண்ட் ரெண்டுமே சொல்கிறாங்க. அதாவது இந்திரா கோல்னும், சரியா, ஸோ இந்திரா முனை அப்படின்னும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நாங்கள் ஸோ இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. தென்கோடியோட முனை தான் இந்திரா முனை. சரியா? ஸோ வடமுனை பகுதி தான் என்னங்க இந்திரா கோல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இரண்டுமே தவறு. இரண்டுமே நாங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் ரெண்டுமே தவறு. சரியா? ஸோ அதே மாதிரி இந்திரா கோல் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சரியா? இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சரி, இந்திரா முனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்தமான் நிக்கோபார். எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் ஒன், which is the highest mountain in India? Which is the highest mountain in India? எவரெஸ்ட், காட்வின் ஆஸ்டின். சரியா? ஸோ உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது என்னங்க, ஸோ எவரெஸ்ட் அடிச்சு விட்றாங்க. சரியா? ஸோ எவரெஸ்ட், காட்வின் ஆஸ்டின் என்னங்க இந்தியாவில் மிக உயரமான மலை. எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி எங்கங்க நேபாளில் இருக்குது. 8848 கிலோமீட்டர். ஸோ எவரெஸ்ட் மலைத்தொடரோட அந்த சிகரத்தோட என்னங்க மீட்டர், எத்தனை மீட்டர்னு பார்த்தா 8848 மீட்டர். சரி, ஸோ இந்தியாவோட அப்போ 8611. சரி, 8611. ஸோ 8611 மீட்டர். சரிங்களா? ஸோ கஞ்சன்ஜங்கா. ஸோ கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் இருக்குது. 8586. 8586. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ மக்காலு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நேபாளில் இருக்குது. சரியா? ஸோ 8481. ஸோ 8481. சரி, 8481. சரி, எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதில் ஸோ காட்வின் ஆஸ்டின் தானேங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிறதுல மிக உயர்ந்த மலைத்தொடர்னா காட்வின் ஆஸ்டின் தான். இதை மேக்ஸிமம் ஷார்ட் ஃபார்மில் கேட்டுன்னு கூட சொல்லுவாங்க. சரி, இதை ஷார்ட் ஃபார்மில் கேட்டுன்னு கூட மென்ஷன் பண்ணுறாங்க. ஆப்ஷனில் கேட்டுன்னு இருந்தால் கூட நாங்கள் அது காட்வின் ஆஸ்டினை பற்றி தான் பேசுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னங்க இன்கரெக்ட் பேரை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்தியா இஸ் லொக்கேட்டட் ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். சரி, ஸோ லாங்கிடியூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி குஜராத் அண்ட் வெஸ்ட் and Arunachal Pradesh in the east is about 33 degree. சரியா? 33 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த டிகிரியை கவனமாக கவனிங்க. ஸோ இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி ரைட்டு, செகண்ட் ஒன் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா அந்த 33 டிகிரிங்கிறது என்னங்க தவறு. என்னங்க 30 டிகிரி. சரியா? ஸோ 30 டிகிரி தான் இருந்திருக்கும். ஸோ இருக்கிற வேறுபாடு ஸோ 30 டிகிரி தான் இருந்திருக்கும். ஸோ 30 கொடுத்தனால இது தவறு. அதனால் 2 மட்டும் தவறு. So what was the total length of the coastline? சரியா? ஸோ இன்க்ளூடிங் தி ஐலாண்ட். சரி, தீவுகள் உட்பட கடற்கரை மொத்த நீளம் ஸோ 7516. ஸோ 7516 கிலோமீட்டர். சரி, 7516 கிலோமீட்டர் என்னங்க இன்னும் எக்ஸாக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். சரி, எக்ஸாக்டாக 0.6. திருப்பி அதே 6 ரிப்பீட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர் ரிகார்டிங் தி பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட பவுண்டரிஸ். சரியா? வெஸ்ட்டில், நார்த்தில். சரியா? ஸோ இது ரெண்டுமே கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இதில் எது இன்கரெக்ட் பேர்? சரியா? ஸோ கண்டிப்பாக நாங்கள் வெஸ்ட் தான்.
சரியா. ஸோ வெஸ்ட்டில் ஆப்கானிஸ்தான் கிடையாது, வெஸ்ட்டில் என்னங்க பாகிஸ்தான் தான் இருக்குது சரியா. ஸோ நார்த்து நேபாள். ஸோ மேற்கு பக்கத்து பாகிஸ்தானும் வடமேற்கு ஆப்கானிஸ்தானும். ஸோ வடக்கில் தான் என்னங்க சீனா நேபாள் ஸோ பூட்டான் எல்லாமே இருக்குது சரியா. சீனா நேபாள் பூட்டான் எல்லாமே இருக்குது. ஸோ கிழக்கில் வங்காளதேசமும் மியான்மர்லாம் கிழக்கு பக்கமாக இருக்குது சரியா. நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஸ்டேட்ஸ் தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ சரிங்களா. ஸோ கடகரேகை எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது? எத்தனை மாநிலங்கள்ங்க? கண்டிப்பாக எத்தனை மாநிலங்கள் கேட்டால் கண்டிப்பாக 8 மாநிலங்கள் தான் சரி. இந்த 8ன்ற நம்பர் ஆல்ரெடி ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் எத்தனை மாநிலங்கள் தன்னோட எல்லைகளை பங்கிட்டுக் கொள்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்னங்க உத்தரப்பிரதேஷ் வழியாகவும் போகும் சரியா. அதனால் என்னங்க இதையும் சேர்த்து ஞாபகம். உத்தரப்பிரதேஷ் ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்குமான்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ் இருக்காது, மத்திய பிரதேஷ் தான் வரும் சரிங்களா. ஸோ ரெண்டையுமே லிங்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க சரி. எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது அப்படின்னா 8 மாநில வழியாக கடற்கரை கடந்து போகிறது சரிங்களா. ஸோ அது என்னென்ன மாநிலங்கள்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், டே 21ல. ஸோ 19th question, choose the incorrect statement. India's 7th largest country in the world by area. ஸோ ஏரியா வைஸ் இந்தியா வந்து உலகத்தில் 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ 3rd largest country in Asia by area சரிங்களா. ஸோ ஆசியாவில் பரப்பளவில் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது ரெண்டில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ரெண்டில் எது தவறு? அப்போ 7வது பெரிய நாடு சரிங்களா. ஸோ அதே மாதிரி என்னங்க ஆசிய கண்டத்தில் இந்தியா 2வது பெரிய நாடு சரிங்களா. ஸோ இந்த 3ர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஸோ இந்தியா என்னங்க 2வது பெரிய நாடுங்கிறதா சரியான விடை. அதனால் 2 மட்டும் தவறு சரி. அதுக்கடுத்து 28th question, which passes connects Pakistan and Afghanistan சரியா. கைபர் கணவாய் இது உங்களுக்கு எல்லாருக்கும் என்னங்க பார்த்து நடிச்சு. கைபர் கணவாய் என்னங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில போகிற கணவாய் கைபர் கணவாய் தான் சரி. காரகோரம் கணவாய் சரியா. ஸோ காரகோரம் கணவாய் எங்கே போகுது சரியா, எங்கே போகுது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போகுது சரிங்களா. ஸோ காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சொலிஜா சரிங்களா. சுஜிலா ஆல்ரெடி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமாச்சல் பிரதேஷில் போகுது. நாதுலா அண்ட் ஜெலிப்லா ரெண்டுமேவே சிக்கிம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் எல்லைகள் தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்தியாவோட எல்லை தொடர்பான தவறு சரியா. ஸோ ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். ஸோ இன்கரெக்ட் பேர் கேட்குறாங்க என்னங்க, ரெண்டுமே தவறு. ஸோ ரெண்டுமே தவறு. ஸோ வடக்கு தெற்கு எல்லை சார் 3214. ஸோ கிழக்கு மேற்கு எல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2933. ஸோ ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் என்னங்க இரண்டுமே தவறு. அடுக்கிறது 22வது கொஸ்டின், ஆப்கானிஸ்தான் எல்லைக்கோட்டின் பெயர் என்ன? ஸோ எல்லைக்கோரோட பெயர் டைரக்டாக கேட்குறாங்க. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கோடு பேர் என்னங்க, தூரன் சரியா. ஸோ ரெட் கிளிஃப் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சரியா. ஸோ பாகிஸ்தான். ஸோ மக்மோகன் ரோடு வந்து சைனாவோட சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 23, லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் சரிங்களா. தவறான இணையை கண்டறிக சரி. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டேட் சரி. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டேட் எதுங்க? மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் சரி. மிகச்சிறிய மாநிலம் கோவா சரி. ரெண்டுமே தவறு. அதனால் என்னங்க இரண்டுமே தவறு. ஸோ மிக பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் ராஜஸ்தான் சரியா. பரப்பளவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஸ்மாலஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவா சரியா. ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ கோவா. அதுக்கடுத்து 24, in which of the following region the Ladakh range is located சரியா. ஸோ லடாக் பற்றி என்னங்க ஆல்ரெடி கேட்கறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம். என்னென்னங்க தனியாக யூனியன் பிரதேசமாக ரீசெண்டாக பிரிச்சாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிப்பீல் பண்ணிவிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டாக பிரிச்சுட்டாங்களா சரியா. ஜம்முன்னும் லடாக்னும் பிரிச்சாச்சு. அதில் ஜம்மு வந்து அமைச்சரவை இருக்கும். ஜம்முவில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சுக்கலாம். அது இல்லாமல் லடாக் வந்து வழக்கமான யூனியன் பிரதேசமாக செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லடாக் பற்றின கேள்விகள் கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஜாகிரபி படிக்கிறோம். இப்போ ஜாகிரபி லடாக் பற்றி நாங்கள் அதிகமான இனிமேல் தொடர்கள் பற்றி பேசுறதுனால லடாக் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பகுதி தான். ஸோ பின்வரும் எந்த பகுதியில் லடாக் தொடர் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. டிரான்ஸ் இமயமலையில் தான் அமைந்திருக்கு சரியா. ஸோ விச் கண்ட்ரி ஹேஸ் தி ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டர்? ஸோ இது ஆல்ரெடி அந்த கொஸ்டின் லாங்கஸ்ட் பார்க்கும்போது என்னங்க ஷார்ட்டஸ்ட் பார்த்தாச்சு சரி. எத்தனை கிலோமீட்டர் ஞாபகம் இருக்கா? ஸோ ஆப்கானிஸ்தான் 6 ஞாபகம் வச்சுன்னு சொன்னா. ஸோ 106 கிலோமீட்டர்
சரியா ஸோ 106 கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் மேன் தவறான கூற்று இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. சரியா அந்தோமான் மற்றும் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் சரி. ஸோ அதை பற்றி சரியா முருகைப்பாறைகள் இருக்குது. ஸோ கோரல் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ லட்சத்தீவு ஐலாண்ட்ஸை என்னங்க எரிமலைகளால் உண்டு பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 தவறானதான் கேட்குறாங்க இன்கரெக்டு. இரண்டுமே தவறு. நெக்ஸ்ட் மேன் 27. ஸோ விச் ரிவர்ஸ் ஃபார்ம்ஸ் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் சரியா. ஸோ பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸில் என்னங்க சட்லஜ் வரும், பியாஸ் வரும், ராவி வரும், 3மே வரும். ஸோ இப்போ ஆல் தி அபோவ் பிக் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. ஸோ ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர் சரியா. ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். ஸோ இன்கரெக்டாக இருக்கிறது சரிங்களா. ஸோ வர்க்கலா பீச் எங்கங்க கேரளாவில் இருக்கு சரியா. தற்காலி தான் மகாராஷ்டிராவில் இருக்கு. 2மே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி 2மே தவறு சரி. அண்ட் தென் 29th which plains create சரி ஆல்வலி ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ். ஸோ எந்த சமவெளிகள் வண்டல் விசிறிகள் மற்றும் தராய் சதுப்பு நிலங்களை உருவாக்குகின்றன. ஸோ பிரம்மபுத்திரா சமவெளிகள் தான் என்னங்க ஸோ தராய் சதுப்பு நிலங்களை உருவாக்குகின்றன சரியா. ஸோ பிரம்மபுத்திரா சமவெளி. ஸோ 56,275 56,275 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மேன் சூஸ் த இன்கரெக்ட். ஸோ தவறான கூற்றுகள். சோழமண்டல கடற்கரை மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி. வட சர்க்கார் கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி. ஸோ 2மே நாங்கள் கரெக்டாக மாற்றி போட்டு வச்சுருக்காங்க சரியா. சோழமண்டல கடற்கரைக்கும் நாங்கள் அதே மாதிரி வட சர்க்கார் 2மே மாற்றி தான் இருக்குது சரியா. சோழமண்டல கடற்கரைக்கும் வட சர்க்கார் கடற்கரைக்குமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடப்பட்டது வந்து வட சர்க்கார் சரியா. அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் இடைப்பட்டது சோழமண்டலம் சரிங்களா. ஸோ 2மே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ when did சரி எப்போது லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமிர்தி தீவுகள் என பெயரிடப்பட்டது சரியா. ஸோ லட்சத்தீவோட சேர்த்து என்னங்க ஸோ மினிக்காய் அண்ட் அமிர்தி தீவு ஐலாண்ட்ஸ் இருந்திருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா லட்சத்தீவுன்னு பேர் மாற்றிருப்பாங்க 1973 சரி 1973. நெக்ஸ்ட் மேன் மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி சயாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. சயாத்ரி உயரம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்ல அதிகரிக்கிறது. ஸோ தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சயாத்ரியோட உயரம் இல்லைங்க என்னங்க இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் தான் சரியா. நார்த் டு சவுத் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இதாகும். இங்கே சவுத் டு நார்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் ஒன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் சரியா. அண்ட் தென் விச் ரீஜன் ஹேஸ் நியூ அலுமினியம் ட்ராக்ஸ் அலாங் தி கோர்சஸ் ஆஃப் தி ரிவர்ஸ். ஸோ எந்த பகுதியில் ஆறுகளால் கொண்டு வரப்பட படிய வைக்கப்படப்படும் புதிய வண்டல் மண் உள்ளது சரியா. ஸோ காதர் சமவெளிகளை தான் நாங்கள் புதிய வண்டல் மண் அதிகமாக படி வைக்கப்படுகிறது சரிங்களா. ஸோ இந்தியாவில் இருக்க பெரிய வண்டல் மண் பகுதியும் இதுதான் சரியா. நெக்ஸ்ட் ஒன் தவறான கூற்று. சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா. ஸோ தவறான கூற்று. அந்தமான் தீவுகள் நிக்கோபார் தீவுகளிலிருந்தும் 9 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. ஸோ 9 டிகிரியில் கால்வாய் பிரிக்கிறது. ஸோ 9ஆ 10ஆ சரி. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை உள்ளதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன சரியா. ஸோ இதில் என்னங்க 10 டிகிரிங்கிறதா சரியான இது சரிங்களா. ஸோ மாற்றிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங், செகண்ட் ஒன் ரைட். அப்போ தவறானதான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் தி இன்கரெக்ட் பேர் சரி. அகுடா பீச், மராலி பீச் சரிங்களா. ஸோ 2மே தவறு சரி. கேரளா கோவா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு சரியா. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஸோ 36 சூஸ் தி இன்கரெக்ட் சரி. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் ஸோ பிளைன் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் தி ரீசன் அல்வெலி டெபாசிட்ஸ். ஸோ மேற்கு கடற்கரை சமவெளி புதிய வண்டல் படிவுகளால் ஆனது சரி. கிழக்கு கடற்கரை சமவெளி நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டது. அப்போது 2 தவறு, ஃபர்ஸ்ட் மட்டும் என்னங்க தவறு சரி. அப்போ தவறான கூட்டு தான் கேட்குறாங்க. அப்போ முதல் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. அதுக்கடுத்து 38 சரிங்களா. 38 போயிடலாம். ஸோ 38ல் தி சவுத்தர் மோஸ்ட் சரிங்களா. ஸோ சவுத்தர் மோஸ்ட் கேட்குறாங்க. ஸோ தவறான கூற்றுகள் சரியா. ஸோ லட்சத்தீவுகள் தென்கோடி முனை இந்திராமுனை அமைந்துள்ளது. ஸோ இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை லட்சத்தீவு கூட்டத்தில் உள்ள பாரான் தீவாகும் சரியா. ஸோ லட்சத்தீவு ஸோன்றது கரெக்டாக தவறா சரி. ஸோ இதான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளஸ்ட் கொஸ்டின் சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லட்சத்தீவில் தென்கோடி முனை கிடையாது. எங்கெங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்போ அந்தமான் நிக்கோபார் தான். அப்போ இந்தியாவோட ஒரே செயல்படும் எரிமலை ஸோ பாரான் எரிமலைங்கிறது கரெக்ட். ஆனால் அந்த பாரான் எரிமலை எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்றது தான் மேட்ரு சரி. அந்த இடத்துல என்னங்க தவறு பண்ணியிருக்காங்க. ஸோ 38 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரான் லட்சத்தீவில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரான் எரிமலை எங்கெங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது சரி. அப்போது இரண்டுமே தவறு சரிங்களா. அப்போது இரண்டுமே தவறு. அப்போ தவறான கூட்டு கேட்குறாங்க நாங்கள் 2. நெக்ஸ்ட் ஒன், எந்த சமவெளியில் அதிக எண்ணிக்கையிலான உப்பு ஏரிகள் உள்ளன சார்? உப்பு ஏரி கண்டிப்பாக உப்புனாவே என்னங்க நமக்கு டக்குன்னு நினைவு போகுது சாம்பார் ஏரி தான். சாம்பார் ஏரி எங்கே இருக்குது அதிகம்னு பார்த்தா ராஜஸ்தானில் தான் சார். ராஜஸ்தானில் என்னங்க அதிகமான உப்பு ஏரிகள் சமவெளிகள் காணப்படுகின்றன ராஜஸ்தானில் தான். ஸோ ராஜஸ்தான் பிளேன்ஸ் தான் என்னங்க அதிக சால்ட் லேக்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க ஃபேமஸான சாக்லேட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி. அதை புஷ்கர் ஏரின்னு கூட சொல்லுவாங்க சரி. சாம்பார் ஏரியோட பேர் என்னங்க புஷ்கர் ஏரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் தவறானதாங்க, இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ கவராத்தி என்பது லட்சத்தீவுகளின் தலைநகரமாகும். ஸோ அந்தமான் நிக்கோபாரின் மனிதர்கள் வசிக்காத பித்தீவில் பறவைகள் சரணாலயம் உள்ளது சரியா. ஸோ இது 2ல் சரியா. ஸோ கவராத்தி லட்சத்தீவுன்னு சொல்லியாச்சு சரிங்களா. ஸோ கண்டிப்பாக தான். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாரின் மனிதர்கள் வசிக்காத பித்தீவில் பறவைகள் சரணாலயம் உள்ளன சரியா. ஸோ இது அந்தமான் நிக்கோபாரா இல்லை லட்சத்தீவ்ஸா சரியா. ஸோ லட்சத்தீவ்ஸில் தான் என்னங்க பால். அதனால் இது தவறு சரி. 2 தவறு. நெக்ஸ்ட் மேன், தீபகற்ப பீடபூமியின் மொத்த பரப்பளவு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். தவறான கூற்று சரி. ஆப்வியஸ்லி தப்பானது கேட்குறாங்க. ஸோ பழவேற்காடு ஏரி ஸோ கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ளது சரியா. அடுத்தது கொள்ளேறு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ளது. ஸோ இது 2ல் எது தவறு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொள்ளேறு ஏரி எங்கெங்கே இருக்கு? கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைஞ்சது தான் கொள்ளேறு ஏரி சரிங்களா. ஸோ பழவேற்காடு ஏரி தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேச எல்லைக்கும் அமைந்தது. ஸோ ஆப்வியஸ்லி என்னங்க 2மே தவறு. அப்போது 2ம். நெக்ஸ்ட் ஒன், எந்த கால்வாய் லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது சரியா. ஸோ இந்த கால்வாய் ஸோ இச் கேனல் ஸோ 80 டிகிரியில் இருக்க கால்வாய் தான் லட்சத்தீவில் பிரிக்குது சரியா. ஸோ மாலத்தீவ்ஸில் சரி. மாலத்தீவு தனியாக பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய். நெக்ஸ்ட் ஒன், இந்திய பீடபூமியின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மத்திய உயர்நிலங்களின் கிழக்கு பகுதி தக்கான பீடபூமி என்று அழைக்கப்படுகிறது. தக்கான பீடபூமி முக்கோண வடிவில் உள்ளது. ஸோ தவறான கூற்று கேட்குறாங்க. அப்போ தக்கான பீடபூமி முக்கோண வடிவில் தான் உள்ளது சரியா. அப்போ இந்திய பீடபூமியின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மத்திய சரிங்களா உயர்நிலையின் கிழக்கு பகுதியா இல்லை என்ன பகுதி சரியா? சோட்டா நாக்பூரி பீடபூமி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தக்கான பீடபூமின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேர் தான் தப்பு சரியா. தக்கான பீடபூமின்னு அழைக்கப்படுறது தவறு. சோட்டா நாக்பூர்னு அழைக்கிறாங்க. அதனால் என்னங்க முதல் ஒன்று மட்டும் தவறு. ஸோ நெக்ஸ்ட் மேன், எந்த இந்திய மாநிலம் ஒரே ஒரு மாநிலத்துடன் மட்டும் எல்லையை கொண்டுள்ளது? ஸோ கண்டிப்பாக நாங்கள் சிக்கிம் சரியா. சிக்கிம் தான் நாங்கள் ஒரே ஒரு மாநிலத்தோட எல்லையில் பகிர்ந்துக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சரியா. ஸோ எங்கங்க வெஸ்ட் பெங்கால் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மற்ற சேம் டேஸ் நாங்கள் மேகாலயா அஸ்ஸாம் கூட பகிர்ந்துக்குது. நல்லா கவனிங்க, அஸ்ஸாம்ன்றதுனால டக்குனு அஸ்ஸாம் அடிச்சு விட்றாங்க. அஸ்ஸாம் கூட பகிர்ந்துக்கிற மேகாலயா தான் ஒரே ஒரு மாநிலத்துக்கு கூட எல்லையை பகிர்ந்துக்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயாவும் சிக்கிம் தான் அதுக்கான ஆன்சர். மேகாலயா அஸ்ஸாம் கூட பிரிச்சுக்குது. சிக்கிம் வந்து என்னங்க மேற்கு வங்காளத்து கூட பிரிச்சுக்குது. வெஸ்ட் பெங்கால் கூட பிரிச்சுக்குது. தவறான கூற்றுகள் இதுவும் தவறு தான் கேட்குறாங்க சரி. மத்திய உயர்நிலங்கள் ஸோ நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளன. தி சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பிட்வீன் தி ரிவர் நர்மதா அண்ட் தி நார்த்தன் கிரேட் பிளான் சரிங்களா. ஸோ பிளேன்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனைமுடி தி ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ தவறான கூற்று சரி. அப்போ ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம்னாங்க குருசிகார் தான் சரி. 1722 மீட்டர். ஸோ குருசிகார் தான் சரி. ஸோ ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கிற ஹையஸ்ட் வந்து ஆனைமுடி கிடையவே கிடையாது. சொன்னாங்க ஆனைமுடிங்கிறது தவறு. குருசிகார் தான் கரெக்ட். அதனால் 2 தவறு. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். ஸோ டெல்டா சமவெளி தொடர்பான தவறான இணை சரியா. உயர்நில பகுதி பில்சுனும் சதுப்பு நில பகுதி சார்ஸ்னு சொல்கிறாங்களா. ஸோ அப்லாண்ட்ஸ் மார்ஷி ஏரியாஸ் சரியா. ஸோ இது ரெண்டுமே நாங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா. ரெண்டுமே தவறு. அதாவது ரெண்டுமே
தவறு. 1 என்று 2 இரண்டும் தவறு. ஏன் அப்படின்னா ரெண்டுமே நாங்கள் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. சரியா? ஸோ சதுப்பு நிலப்பகுதி தான் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலப்பகுதியை பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உயர்நில பகுதியை தான் நாங்கள் சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்று தான் திருப்பியும் கேட்குறாங்க. தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. சரியா? ஸோ குருசிகார் சிகரம் தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரமாகும். சரியா? ஸோ தீபகற்ப பீடபூமியோட குருசிகார் சிகரம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது ரெண்டில் எது தவறான கூற்று? கண்டிப்பாக நாங்கள் ஸோ 2 தான் தவறான கூற்று. சரியா? குருசிகார் தான் தவறு. சரியா? ஸோ ஆனைமலை எங்கே இருக்குது? ஆனைமலை சிகரத்தில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 49, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகளின் முக்கோண வடிவ வளமான நிலம் கங்கை டெல்டா என்று அழைக்கப்படுகிறது. சுந்தர்பன் டெல்டா மிகப்பெரிய மற்றும் வேகமாக உருவாகும் டெல்டா ஆகும். இது ரெண்டில் எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் சுந்தர்பன் டெல்டா மிக பெரிய மற்றும் வேகமாக உருவாகும் டெல்டா தான். சரியா? ஸோ அதே மாதிரி இது கங்கை டெல்டான்னு கிடையாது, சுந்தர்பன் கூப்பிடுறாங்க. ஆமாம் தானே? ஸோ கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகளின் முக்கோண வடிவமான வளமான நிலம் என்னென்ன பேர் அழைக்கிறாங்க? கங்கை டெல்டான்னு அழைக்கல, ஸோ சுந்தர்பன் தான் அழைப்பாங்க. சரி, அதனால் என்னங்க அது தவறாக இருக்குது. ஸோ சுந்தர்பன் டெல்டான்றது தான் சரியான ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 தவறு, 2 ரைட். தவறான கூட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ முதல் 1 மட்டும் தவறு. ஸோ எந்த சமவெளி மேற்கில் யமுனை நதியிலிருந்து கிழக்கில் வங்காளதேசம் வரை உள்ளது? சரியா? ஸோ மேற்கில் யமுனையிலிருந்து கிழக்க வங்காளதேசம் வரைக்கும் எங்க கங்கை சமவெளி. ஸோ கங்கை பிளைன்ஸ் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பறந்துருக்கு. சரியா? ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரியா? ஸோ 3.25 லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 3.75 lakhs. சரியா? சதுர கிலோமீட்டரை கொண்டது. அண்ட் தென் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ கரெக்ட் கேட்குறாங்க. சரியா? சரியானது. ஸோ இந்தியாவின் மொத்த பரப்பளவில் 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ இந்தியா உலக நிலப்பரப்பில் 3.42% பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ உலக நிலப்பரப்பில் சரியா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரி, உலக நிலப்பரப்பு எவ்வளோங்க? 2.42%. சரியா? 2.4ன்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ 2.42% கொண்டுள்ளது. அப்போ என்னங்க, 2வது மட்டும் தவறு. ஸோ கேட்டது ரைட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மட்டும் ரைட். அடுத்தது 52, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். சரியா? ஸோ ஹேமடைட் இரும்பு தாது எங்கே கிடைக்குது? ஸோ 14,630 மில்லியன் டன் மற்றும் மேக்னெட் இரும்பு தாது 10,630 மில்லியன் டன் அளவிற்கும் தமிழ்நாட்டில் இருப்பு உள்ளது. ஸோ மேக்னெட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. ஸோ ஹேமடைட் இரும்பு தாது அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 3ல் சரியான தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 3மே நாங்கள் சரியானது தான். ஸோ பின்வரும் கூற்றுகளில் தவறானது. சரியா? ஸோ விச் ஒன் இஸ் incorrect? சரியா? ஸோ இந்தியா ரேங்க் 3rd in world after China and USA in coal production. சரி, ஸோ நிலக்கரி உற்பத்தியில் 3ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல்க் ஆஃப் தி கோல் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் பெங்கால், ஜார்க்கண்ட் கோல் ஃபீல்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டில் என்னங்க தவறானதை கேட்குறாங்க. அப்போ தவறுங்கும் பொழுது 2மே சரிதான். அப்போ 2மே நாங்கள் இல்லை. அப்போ 1, 2 2மே இல்லைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அதுக்கடுத்து 54, பின்வரும் கூற்று தவறானது. இந்தியாவில் உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் ஸோ மைக்காதால் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ஸோ பெக்மைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. சரியா? ஸோ எங்கெங்கே கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் இதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ 54ல் ஸோ இந்தியாவில் உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கால் உற்பத்தி சைனா, அடுத்து நாங்கள் 2ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. அதே ஸோ பெக்மைட் எனப்படும் மைக்கா ஸோ எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தானில் கிடைக்குது. சரிங்களா? ஆஹா, இதெல்லாம் 2மே ரைட்டு தானே. சரி, ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஸோ டவுட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் கீ தவறாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ மாற்றிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை மட்டும் நான் கிளாஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸை சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் சரியா. ஸோ 54வது கொஸ்டின். ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ சரியா. சரி ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதை next one 55. So incorrect statement. India possesses only limited gold reserves. Sir correct, first one right. சரி இன்கரெக்ட் கேட்குறாங்க, தவறானது கேட்குறாங்க. ஸோ இந்தியா 4 முக்கிய தங்க சுரங்க பகுதிகளே உள்ளன. 4 கிடையாது, 3 தான் இருக்குது சரிங்களா. ஸோ 3 தான் இருக்குது. ஸோ கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் கரெக்டு சுரங்கத்திலும், ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹாட்டி தங்க வயல் சுரங்கத்திலும், ஸோ கர்நாடகா ரெண்டுமே கர்நாடகா தான் இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேஷில் ஆனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்திலும் மற்றும் பரூச் மாவட்டத்தில் அங்கலேஸ்வரர் தங்க அங்கலேஸ்வர் வந்து தங்க வயல் கிடையாது, அது வந்து பெட்ரோல் வயல் சரி சார், பெட்ரோல் கிடைக்கிற இடம் சரி சார். அதனால் அது மட்டும் தவறு. ஸோ அப்போது 2ம் தவறு 3ம் தவறு சரி, 2 மற்றும் 3 இரண்டுமே தவறு. அண்ட் தென் 56. ஸோ யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி ஸோ சரியானதை கேட்குறாங்க. சரி 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. ஸோ அது அதிகமாக மத்திய பிரதேசில் பர்னாவிலும், ஆந்திர பிரதேசில் கர்னூல் மாவட்டம் ராம்லா கோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதி படுகையிலும் கிடைக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியான கூற்று கேட்குறாங்க, இரண்டுமே நாங்கள் சரியானது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் which of the following statement incorrect about the strength of the Indian economy. So strength of the Indian economy in India about 17% of GDP is totally contributed by the agriculture sector. Exactly. அதாவது பின்னோடு கூட்டுள்ள பலங்கள் அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் அதில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. சரி அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு தான், அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் தான், அதனால் அது தவறு கிடையாது. தி இந்தியன் எக்கானமி இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி ஜாப்லெஸ் க்ரோத். ஜாப்லெஸ் க்ரோத் இந்தியாவோட நெகட்டிவ் பாயிண்ட், ஆனால் அது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு கேட்குறாங்க, அதனால் அது வந்து தவறு சரிங்களா. அப்போ மீதி இருக்கலங்க எல்லாருமே சரி. ஸோ அப்போது ஆப்ஷன் ACD எல்லாமே ரைட்டு. அதில் எது தவறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா B மட்டும்தான். ஏன் அது தவறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்தியாவோட நெகட்டிவ் சைட்ஸ் சரி. ஸோ இந்தியாவில் என்னங்க வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சிங்கிறது வந்து இந்தியாவோட பலத்தில் வராது, அது வீக்கில் வரும் சரி, இதில் வராது. நெக்ஸ்ட் ஒன் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் சரிங்களா. ஸோ பொருளியல் ஸோ எக்கனாமிக்ஸ் என்ற சொல் எக்கனாமிக்ஸ் என்னும் பழமையான கிரேக்க சொல்லிடுது சரிங்களா. எக்கனாமிக்ஸ்ல கிரேக்க வேர்ட்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க சரி. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஐகோஸ் என்றால் இல்லங்கள் மற்றும் நேமைன் என்றால் என்னங்க நிர்வாகம், வழக்கம் அல்லது விதி என்று பொருள்படும். பொருளியல் என்றால் இல்லங்களின் நிர்வாகம் என்று பொருள்படும். எக்ஸாக்டாக என்னங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரைட்டு. அப்போ 1 2 3 ஆல் ஆர் ரைட். ஹூ ரீநேம்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமி இன்டு எக்கனாமிக்ஸ்? ஆப்வியஸ்லி ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் சரியா. ஆல்ஃபிரட் மார்ஷல் என்னங்க பொலிட்டிக்கல் எக்கனாமின்ற வேர்டை எக்கனாமிக்ஸ் வேர்டை மாற்றினவர் ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் சரியா. ஆல்ஃபிரட் மார்ஷல் அது எந்த டவுட்டுமே வேண்டாம் சரியா. சரியா. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் பண்ணியிருப்பார், ஒரு அரசியல் பொருளாதார வேர்டை மாற்றிருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தது 60வது கொஸ்டின் ஆடம் ஸ்மித்தினுடைய செல்வ இலக்கணம் சரியா. ஸோ இதில் பொறுத்துக்க கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் A இஸ் அ ரைட் சரிங்களா. ஸோ ஆடம் ஸ்மித்தோட செல்வ இலக்கணம் சரியா எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மை காலத்தை உணர்த்தும் சரியா. ஸோ பொறுத்துக்க டேரக்டானங்க. ஸோ மார்ஷலோட நல இலக்கணம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும். அதேமாதிரி ராபின்ஸோட பற்றாக்குறை இலக்கணம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய யுகத்தை உணர்த்தும். அந்த லாஸ்ட் ஒன் சாமுவேல்சன் வளர்ச்சி இலக்கணம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவீன யுகத்தை உணர்த்தும். சாமுவேல்சன் தான் நாங்கள் லாஸ்ட்டாக இந்த இதில் லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. அண்ட் தென் 61 சரியா. ஸோ ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றி ஒரு ஆய்வு 1970 தனது நூலில் பொருளியல் என்பது செல்வத்தை பற்றி ஒரு அறிவியல் என்று வரையறுக்கிறார். கரெக்டு. ஒரு நாட்டில் செல்வம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மற்றும் அதிகரிக்கப்படுகிறது என்பதை அவர் விளக்குகிறார். ஸோ செல்வம் எப்படி உருவாகுது அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் சரி. இன்கரெக்ட் கேட்குறாங்க சரி. ஸோ அவர் நாடுகளின் செல்வம் மற்றும் இயல்பு அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு 1776 சரிங்களா. ஸோ 1776 அதனால் முதல் ஒன்று தப்பு சரிங்களா. ஸோ இயரையும் கவனிக்கணும். ஸோ நானுமே இயர் கவனிக்கல, வெரி சாரி. நெக்ஸ்ட் ஒன்
62 பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்ந்தெடுக்க. உற்பத்தியின் அளவை அதிகரிக்க தொழிலாளர் பிரிவு அறிமுகப்படுத்துவதை ஸ்மித் ஆதரிக்கிறார். சரிங்களா? ஸோ which one correct statement கேட்குறாங்க. சரியா? ஸோ ரஸ்கின் and Cahill regard economics as a dismal science as a teaches selfishness which is against ethics. சரிங்களா? அதாவது ரஸ்கின் மற்றும் காலர்ஸ் போன்றவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதி நெறிக்கு புறம்பான சுயநலத்திற்கு தருவதாக பொருளியல் வர்ணிக்கப்படுவதால் பொருளிலே ஒரு இருண்ட அறிவியல் என கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சரி. சரியா? ஸோ புக்ஸில் அவங்களோட கோட்ஸ் கொடுத்துருக்காங்க நேரடியாகவே. ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் 63 பொருளியல் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆல்ஃப்ரட் மார்ஷல். பொருளியல் கோட்பாடு என்ற புத்தகத்தை எழுதினவர் ஆல்ஃப்ரட் மார்ஷல். நெக்ஸ்ட் பாயிண்ட் பின்வரும் கூற்றுகளில் தவறான தேர்ந்தெடுக்க. லியோனல் ராபின்ஸ் ஸோ பொருளியல் அறிவியலின் தன்மை அதன் சிறப்பு பற்றி ஒரு கட்டுரை என்ற தமது நூலை 1930 வெளியிட்டார். ஸோ தவறான கூற்று கேட்குறாங்க. ஸோ அவர் 1930 வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வெளியிட்டிருக்க மாட்டார், 32 வெளியிட்டிருப்பார். 1932 வெளியிட்டிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி அவரை பொறுத்தவரையில் பொருளியல் என்பது விருப்பங்களோடும் கிடைக்க பெருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படுத்தக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களுடன் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி படிக்கும் ஒரு அறிவியலை. So according to him, economics is a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. சரியா? ஸோ இது என்னங்க செகண்ட் ஒன் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க தவறு. சரியா? Choose the correct statement from the following. Paul Anthony Samuelson's books Economics and Introductory Analysis in 1950 1950 கொடுத்தாரு 1948. சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ் வந்து 1948 கொண்டாந்துருப்பார். சரியா? ஸோ கரெக்ட் கேட்குறாங்க. சரியா? அப்போது 1948ங்கிறது என்னங்க தவறு. ஸோ ரெண்டாவது பார்ப்போம். சாமுயல்சன் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ். ஸோ வேர்ஸ் ராபின்ஸ் ரிகார்ட்ஸ் இட்ஸ் அ சயின்ஸ் இன் இண்டிவிஜுவல் பிஹேவியர். எஸ். ஸோ செகண்ட் ஒன்று என்னங்க ரைட். ஸோ கரெக்ட் தான் கேட்குறாங்க. அப்போ 2 மட்டும். ஸோ 2 ஒன்லி. சூஸ் இன்கரெக்ட் பேர் கேட்குறாங்க. சரியா? ஸோ இன்கரெக்ட். ஸோ ராக்னர் ஃப்ரெஷ் ஒரு நார்வே பொருளாதார வல்லுநர். பொருளாதார அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் அவர் தான். சரி, பொருளாதாரத்துக்கு என்னங்க முதல் நோபல் பரிசை பெற்றவர் அவர் தான். 1933 நார்வே பொருளாதார அறிஞர் அவர் வாங்கியிருப்பார். சரியா? அதுக்கு அடுத்தது அவர் 1930ஆம் ஆண்டில் நுண்ணியல் மற்றும் பேரு என்ற சொற்களை உருவாக்கினார். சரியா? அவர் எந்த வருஷம் இதை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 1933 உருவாக்கியிருப்பார். 30ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது தவறு. சரிங்களா? 1933 உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என்று கருதப்படுவர் யார்? நவீன பேரியல் பொருளியலின் தந்தை. சரியா? ஸோ ஜேஎம் கீன்ஸ். இது ஆல்ரெடி டிஎன்பிசி போர்டில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஜேஎம் கீன்ஸ் நவீன பொருளாதார தந்தை அல்லது நவீன பேரியல் தந்தை. ஸோ இது மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஜேஎம் கீன்ஸ், ஜான் மேனார்ட் கீன்ஸ். சரியா? ஸோ தமிழில் கெய்ன்ஸ்னு எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் கீன்ஸ்ன்ற வேர்ட்லையும் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு. சரிங்களா? ஆல்ரெடி இதை கேட்டிருக்காங்க. ஸோ பல தடவை நாங்கள் குரூப்பில் கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஜேஎம் கீன்ஸ். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ முதலாளித்துவம் தந்தை. ஸோ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித். சரி, ஆல்ஃப்ரட் மார்ஷல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. சரி, ஆடம் ஸ்மித். சமத்துவ தந்தை ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் கார்ல் மார்க்ஸ் ரைட்டு. ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கானமி ஆடம் ஸ்மித் ரைட்டு. சரியா? ஸோ ஆடம் ஸ்மித் மிக்ஸ்டு எக்கானமிக்கும் அவர் தான். அதேமாதிரி என்னங்க கேபிட்டலிசத்துக்கும் அவர் தான். சரியா? ஸோ ஆடம் ஸ்மித் தான். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தவறு. நெக்ஸ்ட் ஒன் பேரியல் பொருளாதாரத்தின் வேறு வேறு யாது? சரி, வருவாய் கோட்பாடு இன்கம் தியரி தான் நாங்கள் பேரியல் பொருளாதாரத்தில் வேறு பெயர். சரியா? அண்ட் லாஸ்ட் ஒன் 20வது கொஸ்டின். சரிங்களா? பின்வரும் கூற்றுகளில் தவறானது. சரியா? அரசே பெரும்பான்மையான தொழில்களை உரிமம் கொண்டு கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தின் ஒழுங்குபடுத்தும் முறையை வரையறுப்பது சமத்துவம். ஒரு சமத்துவ பொருளாதார அமைப்பை திட்டமிட்ட பொருளாதாரம் பிளான்ட் எக்கானமின்னு சொல்கிறாங்க, அல்லது கட்டளை பொருளாதாரம் கமாண்ட் எக்கானமி என்றும் அறியப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளான்ட் எக்கானமி ஆர் கமாண்ட் எக்கானமி. ஸோ ரெண்டுமே என்னங்க சரியான ஒன்று. எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அதனால் என்னங்க ரெண்டுமே சரி. அதனால் என்னங்க நெய்தர் 1 nor 2. ஸோ இரண்டுமே இல்லைங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ டே 21 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் என்னங்க
ஸோ அதுக்கான ஆன்சர் ப்ளஸ் ஏன்ற விஷயம் சொல்லியிருக்கோம் சரியா. ஸோ நிறையா டேட்டாஸ் இருக்கனால ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு சரி. அதனால் வேறு வழி இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய், டாட்டா.